பண்ணுங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா நான் இது நீங்க இன்ஸ்டால் பண்றதை நான் சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நான் தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேனே. அப்ப எனக்கு ஓஎஸ் கிராச் ஆகும் அப்புறம். ஓகேங்க, அப்ப நான் ஷேர். சரி பண்ணுங்க. காயத்ரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப உங்க லேப்டாப்ல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. விசிபிள் ஆகுதுங்க. கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் போங்க. ஓகேங்க. கூகுள் போயிட்டு ஒரு நிமிஷம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் பேக்ரவுண்டு எனக்கு ரொம்ப இதாகுது. மைக்கை மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. ஹைடு கொடுத்துக்கோங்க. அது ஹைடு கொடுத்துட்டு மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுங்க. அப்படியே நான் சொல்றதை கேட்டு பாருங்க. கூகுளில் போயிட்டு இது கூகுள் ஓப்பன் பண்ணுங்களேன். கூகுள் கன்சோல் ஓப்பன் பண்ணுங்களேன். சர்ச் கன்சோல் ஓப்பன் பண்ணுங்க. இல்ல இதுல நீங்க அப்படியே டைப் பண்ணுங்க. கூகுள்னு டைப் பண்ணுங்க. அது கொடுங்க. அவ்வளவுதான். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுங்க. முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இருக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதை கொடுங்க. ஓகே. இதை வந்து இதை பின் பண்ணி வைங்க. மேலே உங்க இதில் பின் பண்ணுங்க. அந்த மேலே அந்த ஸ்டார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. சேவ் பண்ணிக்கோங்க அதை. அப்புறம் புக் மார்க் பண்ண 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு அது யாகு வருதுல்ல, அது இல்லை மேலே அந்த 3 டாட் இருக்குல்ல மேலே. அது அப்படியே எடுங்க. இது ஏதோ ஒன்று கொடுப்போமே. புக் மார்க்ஸ் தான் இப்போ பண்ணீங்க நீங்கள் ஆக்சுவலாக. சரி ஓகே. இது நான் பார்க்குறேன் எப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த கூகுள் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அது யாகு ஓப்பன் ஆகுச்சுல அந்த மாட்டோம். சரி ஓகே. அதை நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ கூகுளில் போயிட்டு மை எஸ்கியூஎல் டவுன்லோட் அப்படின்னு போடுங்களேன். மை எஸ்கியூஎல் டவுன்லோட். ஓகே. அந்த டால்பின் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அதோட லோகோ. காயத்ரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காயத்ரியை நீங்கள் பண்ணுறீங்களா? காயத்ரி கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. கேக்குது. ஓகேயா. ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. அந்த MySQL டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுதான் அஃபிஷியலான வெப்சைட். ஓகேவா? இதில் நீங்கள் அப்படியே மெதுவாக ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்களேன். அதில் MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, கீழே பாட்டம் ஆஃப் இதில். அப்படியே கீழே வாங்க. அங்கே இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் வந்துட்டு நீங்கள் MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கா, MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் லெஃப்ட் சைடு. அதை கிளிக் பண்ணுங்க. MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ். இதை மேலே அந்த லிங்கை காப்பி பண்ணி சாட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் சப்போஸ் காயத்ரி நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க சாட் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே. நோ ப்ராப்ளம். இந்த இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்கையும் MySQL சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. MySQL இன்ஸ்டால் டவுன்லோட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் அந்த ஸ்கில்லை டவுன் பண்ணுங்களேன். அதில் 303.63 MB இருக்குல்ல, அந்த 303 அதை டவுன்லோட் கொடுங்க. ஓகே. அவ்வளோதான். அது டவுன்லோட் ஆகட்டும். நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் வெப்சைட் இருக்கு பாருங்களேன். நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட்ன்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகட்டும். ஓகே. சீக்கிரம் ஆயிரும் நினைக்கிறேன். டவுன்லோட் ஆகட்டும். ஏன்னா இதுதான் வந்து இதில் இது வந்து என்னன்னா சைன் அப் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து லைசன்ஸுக்காக பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை.
காயத்ரி அந்த லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க காயத்ரி, அவங்க ஷேர் பண்ண லிங்க் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஒன்று ஒரு கொஞ்சம் பேக் வாங்களேன் ஸ்வேதா, ஒரே நிமிஷம் பேக் வாங்களேன் இந்த இதில். இந்த மாட்டம் உங்களுக்கு அந்த லிங்க் வருங்க. ஓகே, அதில் அந்த செகண்டாக இருக்குது பாருங்க, அந்த 303 MP அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த 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 ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்களேன், ரைட் அந்த ஃபார்வர்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்களேன். இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் நோ தேங்க்ஸ் ஸ்டார்ட் மை டவுன்லோட் இருக்கா கீழே பாட்டமில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா காயத்ரி, அதை பண்ணுங்க. டவுன்லோட் ஆகுதுன்னா சொல்லுங்க. ஓகே, டவுட் இருந்தாலும் கேளுங்க, எப்படி பண்ணணும்ட்டு நான் சொல்கிறேன். ரெக்கார்டு வீடியோ இருக்குது, அதையும் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை அங்கே ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய ப்ரொசீஜரே இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப டைம் எடுக்கும். என்னங்க காயத்ரி? இல்ல, உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா கேக்குது. லிங்க் ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே, திருப்பி அந்த லிங்க் ஷேர் பண்றீங்களா ஸ்வேதா? அப்படியே அந்த லிங்கை காப்பி பண்ணுங்க, அதே காப்பி பண்ணுங்க, அங்க போங்க அந்த லிங்க். இப்போ நீங்க ஓப்பன்ல இருக்குல்ல MySQL, அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு. அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி உங்க சேட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ கீழே ஓப்பன் பண்ணுங்க, கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இதுல சர்வர் ஒன்லி கிளைண்ட் ஃபுல்லு, ஒரே நிமிஷம். அந்த ஃபுல்லுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஃபுல், அதை நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ எக்ஸிக்யூட் கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா 100% முடியணும். நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க காயத்ரி. கீழே அதை நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் பை டவுன்லோட் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் என்ன என்கிட்ட சொல்லுங்க. டவுன்லோட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே, யா ஸ்டார்ட் ஆகுது, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஓகே,
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணுவோம். அங்க போங்க, அங்க போங்க. கீழே ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. இது அப்படியே வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். அதுல கொஞ்சம் உத்து பாருங்களேன். அந்த போர்ட் நம்பர் 3306 இருக்குல்ல, ஓகே கரெக்ட் தான். ஸோ இதுதான் போர்ட் நம்பரு. இது நீங்க சும்மா பாருங்க, நான் சொல்றேன். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும், ஓகேவா? அதாவது சார் இது பேக் ஹேண்டுக்கு யூஸ் ஆகும். சும்மா இதை பார்த்து வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர்னா இதுதான், ஓகேவா? இந்த சர்வரோட போர்ட் நம்பர். நெக்ஸ்ட் கொடுங்க. அது டிஃபால்ட்டாவே 3306 தான் வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்டக் ஆயிருக்கா? ஓகே. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. 1 2 3 4 5 கொடுங்க பாப்போம். வேற எதையுமே கொடுக்காதீங்க. 1 2 3 4 5. திரும்ப கீழே 1 2 3 4 5. ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று கொடுத்து மறந்துட்டோம்னா திருப்ப ரொம்ப கஷ்டம். அது கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லை ஆட் யூசர் கொடுங்க. ஒரு நிமிஷம். ஆட் யூசர் கிளிக் பண்ணுங்க. அப்போ இது வேணாம், இதை கேன்சல் பண்ணிடுங்க. இது வேணாம். நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுங்க. இது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். அது எல்லாமே டிக் மார்க் கிரீன்ல காட்டணும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் அங்க கீழே பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா? அங்க உங்க பாஸ்வேர்டு இப்ப டைப் பண்ணுங்க பாப்பா. நீங்க கொடுத்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு செக்னு கொடுங்க. செக்னு கொடுத்தா கிரீன் கலர்ல காட்டணும். கனெக்ஷன் சக்சஸ்டு. நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அதுவே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும், அப்புறம் ஒரு ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அந்த ஒர்க் பெஞ்சுங்கிறது தான் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆகுதா? ஓகே. இதில் பார்த்தீங்களா உங்களோட அந்த யூசர் நேம் வந்து ரூட், ஓகேவா? கீழே லோக்கல் கோஸ்ட்டுங்கிறது அந்த நம்பர், இதுதான் காமனு. அதை டபுள் கிளிக் பண்ணுங்களேன். அந்த மேலே ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் தெரியுது, அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். கேட்குதா? உங்கள் பாஸ்வேர்டை கொடுங்க. 1 2 3 4 5. அதை சேவ் பாஸ்வேர்ட் இன் வால்ட்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதை ஏன்னா ஒவ்வொரு டைம் கொடுக்க தேவையில்லை. ஓகே கொடுங்க. இதுதான் உங்க MySQL சாஃப்ட்வேர், ஓகேவா? அந்த கீழே ஸ்கீமாஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீமாஸ் இருக்கா? லெஃப்ட் சைடு பாருங்க, லெஃப்ட் சைடு அப்படியே கீழே பாருங்க. அந்த ஸ்கீமாஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே தான் உங்கள் டேட்டா பேஸ்லாம் வரும். அங்கே மேலே ஷக்கீலா, சிஸ், வேர்ல்டுன்னு ஒரு டம்மி டேட்டா பேஸ் இருக்குது. அது எல்லாமே அதில் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே தெரியும் உங்களுக்கு அது என்ன இருக்குன்ட்டு, ஓகேவா? அதுக்குள்ளே டேபிள்ஸ் இருக்கா? அந்த டேபிளை கிளிக் பண்ணுங்க. டேபிள் ஆரோ மார்க்கை தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை தான் கிளிக் பண்ணணும். அதில் ஆக்டரை மேலே கிளிக் பண்ணி ஆக்டருக்கு மேலே கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ்ன்னு வரும் பாருங்களேன். ரைட் கிளிக் பண்ணுங்களேன். அது செலக்ட் ரோஸை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாமே டம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வரும் உங்கள் டேட்டா பேஸ். அந்த ஃபீல்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த ரைட் சைடு கொஞ்சம் சென்டராக இருக்குது பாருங்களேன். உங்கள் சென்டராக அந்த ஸ்க்ரீன் பாருங்களேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரைட்டில் இழுங்க அப்படியே. ரைட்டில் ஃபுல்லாக இழுத்துடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இழுத்துடுங்க. அவ்வளோதான். ஓகே, குட். இது இப்படி தான் உங்கள் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். சும்மா டம்மியாக அப்படி கொடுத்துருக்கான். அப்போ எப்படி உங்கள் ஒரு டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணணும், எப்படி டேபிளில் போய் டேட்டாவை பார்க்கணும் இப்போ தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இப்படி தான் போய் பார்க்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான். இப்போ நம்ம எஸ்கியூஎல் கொரியை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதான் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்வேதா. அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு எடுத்துருச்சு. சூப்பர். காயத்ரி, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? எந்த இதுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு, சாரி டவுன் ஆயிடுச்சா?
காயத்ரி என்னாச்சு உங்களுக்கு? அந்த இது வந்திருக்கா, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது அப்டேட் கொடுங்க. கேக்குதா வாய்ஸ்? கேக்குதுங்க. நான் வேணா அவர்கிட்ட செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி ஓகே. இல்லைனா ஓகே, அவங்க பார்த்துக்கலாம். மேபி என்னாச்சுன்னு தெரியல, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவங்க என்னென்னு பார்த்துட்டு சொல்லட்டும். ஓகே. சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே. அவங்க என்னாச்சுன்னு தெரியலையே, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சார் செக் கால் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சரி ஓகே. சரி ஓகே கைஸ், அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? ஸ்வேதா உங்களுக்கு ஆடிபிள் தானே? ஆடிபிள். ஓகே சரி, அவங்க கனெக்ட் பண்ணட்டும். ரெக்கார்டர் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கவனிங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட சர்ச்சில் போயிட்டு, ஓகேவா, சர்ச்சில் போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் பண்ணுறேன், என்னோட பார்த்துட்டு பண்ணுங்க அப்படியே. ஓகேவா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு மை எஸ்கியூஎல் ஓகே கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா, இல்லை காட் இட் நாட், நோ 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 நோ, இது இல்லை, வெயிட் பண்ணுங்க. மை எஸ்கியூஎல்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. அந்த மை எஸ்கியூஎல் 8.0 கமாண்ட் லைன் கிளைண்ட்னு வரும். இந்த வேர்டை பார்த்துக்கோங்களேன். இதை ஓப்பன் பண்ணுங்க. இது ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் ஓப்பன் ஆகும். இது வந்து மை எஸ்கியூஎலோட கமெண்ட் ப்ராம்ப்ட். இதை ஓப்பன் பண்ண டைம் உங்க பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5 உங்க பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா இந்த மாட்டம் மை எஸ்கியூஎல் வரும். இது வருதான்னு பாருங்க. இதுதான் கரெக்ட். பண்ணுங்க பார்ப்போம். மை எஸ்கியூஎல் கமாண்ட் லைன் கிளைண்ட் செக் பண்ணிக்கோங்க. கமாண்ட் லைன் கிளைண்ட் கரெக்டா இருக்கணும். வந்திருக்கான்னு பாருங்க. உங்க ஸ்கிரீன் வந்திருக்குங்க. வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே. சோ என் ஸ்கிரீன் விசிபிள் தானே? விசிபிள்ங்க. ஓகே. சோ இப்போ இந்த MySQL போயிட்டு தான் நீங்க உங்களோட SQL queries நீங்க கொடுக்கணும். ஓகேவா, நீங்க கொடுக்குற SQL query எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட அந்த ஒர்க் பெஞ்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஒர்க் பெஞ்சே ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்க நீங்க கொடுக்குற query SQL query இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ SQLங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு, ஆக்சஸ் பண்றதுக்கு, மேனிபுலேட் பண்றதுக்கு, ஓகேவா, ரிட்ரைவ் பண்றதுக்கு. இது உங்களுக்கு தெரியும் SQL எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஓகே, அத சாஃப்ட்வேர்ங்கிறது என்னது? MySQLங்கிறது சாஃப்ட்வேர், அதாவது டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ற சாஃப்ட்வேர். ஓகேவா, அதனால இன்டர்வியூல சில பேருக்கு ஃப்ரெஷருக்கு கேட்பாங்க, குழப்பமாட்ட கேட்பாங்க, SQLக்கும் MySQLக்கும் என்ன வித்தியாசம் அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா,
ஸோ அப்போ எஸ்கியூலுங்கிறது கொரி, அதாவது எஸ்கியூலுங்கிறது வந்து ஓகேவா, அதாவது சும்மா அந்த காய்கறிகள் அந்த இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அந்த அந்த ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஜூஸ் குடிக்கணும்னா அந்த ஜார் வேணும், ஃப்ரூட் ஜார் மிக்ஸி வேணும்ல, அந்த மிக்ஸி தான் என்னது அந்த சாஃப்ட்வேர், இந்த MySQL அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கொரி மூலியமாக போகிறது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஃபால்ட்டாக வரும். அந்த ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அது. ஓகே, ஸோ இப்போ எப்படி அவங்களுக்கு காயத்ரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். காயத்ரி ஏதாவது கேட்குதா? கேக்குதுங்க. ஆக்சுவலி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, என்ன கேட்குதாங்க? ப்ளீஸ் வெயிட் while Windows configure MySQL installer. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணுறேன். யா பண்ணுங்க. ஏன்னா இதில் சில கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சிலது சேஞ்ச் ஆகும் லேப்டாப்புக்கு. அதை நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் கொடுத்துட்டோம்னா திரும்ப ஒரு இஷ்யூ ஆகும். கரெக்டாக பண்ணணும். ஸ்க்ரீன் தெரியுதா? விசிபிளுங்க. யா, அது ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அந்த கீழே அது ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இன்னொன்று அது பக்கத்தில் இருக்கு பாருங்களேன், அளவு கொடுங்க. அங்கே போய் ரெண்டாவது அதை ஓப்பன் பண்ணுங்க. ஏன் இப்போ இப்படி கேட்குது? இப்போதான் வருது உங்களுக்கு. உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே உங்களுக்கு அந்த அப்டேட் சிம்பிள் காட்டுது பாருங்க. இந்த இதெல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்க. இப்போ பண்ணாதீங்க, முடிச்சுட்டு அப்புறம் அப்டேட் பண்ணிடுங்க. இருங்க வரும். அது இப்போதான் இது பண்ணியிருக்கீங்க. வரும் லோட் ஆகுது. இருங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த செட்டிங் சிம்பிளை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இது மினிமைஸ் பண்ணுங்க அந்த ஸ்க்ரீனை. அதையும் இந்த கீழே தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, அதுதான். பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க எங்கே வேணுமோ. ஓகே, ஏன் இன்னும் உங்களுக்கு இன்னும் லோட் ஆகுது? நேரம் வந்திருக்கணுமே. சரி, இதை மினிமைஸ் பண்ணுங்க. அதை திருப்பி போய் டபுள் கிளிக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அந்த டவுன்லோட்ஸில் போய் ஒரு நிமிஷம் டபுள் கிளிக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதில் ஃபுல் கொடுங்க. ஃபுல்
நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும், 5 மினிட்ஸ் ஆகும். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அது இருக்கட்டும். இது முடியணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக முடிச்சிட்டோம்னா சேமாக எடுத்துகிட்டு போகிறது ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஏதாவது இதாயிரும். அதுக்கு தான் நான் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டீல் பண்ணுது. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் 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 1 2 3 4 5 ரிப்பீட் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட். ஓகே, இது கம்ப்ளீட் ஆகட்டும். ஃபினிஷ் கொடுங்க.
அடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் அந்த பாஸ்வேர்டில் போய் 1 2 3 4 5 கொடுத்து செக் கொடுங்க. கிரீன் கலர் வருதான்னு பாருங்க மேலே. நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸிக்யூட். ஃபினிஷ். நெக்ஸ்ட் ஃபினிஷ். வெயிட் பண்ணுங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிருங்க. மேலே அந்த ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும் பாருங்களேன், அதை ஓப்பன் பண்ணுங்களேன். இருங்க லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகுது உங்களுக்கு. கீழே ஓப்பன் ஆகும் பாருங்க. அந்த கீழே ஓப்பன் ஆயிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஒர்க் பெஞ்ச் சிம்பிள் கீழே பாருங்க. இதை தான் ஓப்பன் பண்ணோம். இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க நடுவில். அவ்வளோதான். பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கொடுத்துட்டு சேவ் வால்ட் அந்த கீழே இருக்கு பாருங்க, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கீழே ஸ்கீமாஸை கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. அந்த ஸ்கீமாஸ் இதுதான் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். அதில் ஷக்கீலாங்கிற பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த டேபிள் ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. அதில் ஏதாவது ஒரு டேபிள் நேம் மேலே கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று மேலே கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஆக்டர்னா அதுக்கு மேலே கிளிக் பண்ணணும். அந்த நேமுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ரோஸ். அவ்வளோதான். இப்போ தான் உங்கள் டேபிள் ஓப்பன் ஆகுதா? அவ்வளோதான். அந்த சென்டரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த ரைட் சைடில் கொஞ்சம் இழுத்துடுங்க. ட்ராக் பண்ணுங்க. அந்த சென்டர் அதை ட்ராக் பண்ணி இழுத்துடுங்க. டேட்டாபேஸ் பெருசாக தெரியும். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து டேபிளில் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். இப்போ உங்களோட சர்ச்சில் போயிட்டு சர்ச் ஓப்பன் பண்ணுங்க. கீழே சர்ச் பாரில் MySQL கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கீழே சர்ச்சில் போயிட்டு MySQL அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னும் டைப் பண்ணுங்க MySQL. நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க பாருங்க. அதில் அந்த கமாண்ட் லைன் கிளைண்ட்னு வருதா, MySQL 8.0 கமாண்ட் லைன் கிளைண்ட்னு டைப் பண்ணுங்க. இருங்க லோட் ஆகி வரும். இருங்க MySQL சொல்லிட்டு அந்த வேர்டை கரெக்டாக போடுங்க. எங்க ஸ்பேஸ் விடாம போடணும். MySQL. அந்த கமாண்ட் லைன் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் ஆகும். அப்படி கிளிக் பண்ணக்கூடாது. டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். அதை உங்க பாஸ்வேர்டை கொடுங்க. என்டர் அமுக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, 2 பேருக்கா இப்போ எடுக்குது. ஸ்வேதான், காயத்ரி 2 பேருக்குமே எடுக்குது. அப்படியே என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகே சூப்பர். 2 பேருக்குமே சூப்பராக எடுத்துருச்சு. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதை போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, SQL தான். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டா பேஸில் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளில் ஒரு சம் டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த இன்சர்ட் பண்ண டேட்டாவை கொஞ்சம் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இதை இன்னைக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? SQL ஒரு பேசிக் இது. இதை பார்த்துட்டோம்னா அடுத்த செஷன்ல இருந்து பைத்தானை இது எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்ததுல இருந்து பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு இதை மட்டும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு 2 பேர்த்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேட்டா பேஸ்னா என்ன, டேபிள்னா என்ன, எதுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு. கரெக்டான கைஸ்? தெரியும் தானே கைஸ்? இதை பத்தி டேட்டா பேஸை பத்தி தெரியும் தானே உங்களுக்கு 2 பேருக்கும்? இல்லைன்னா நான் சொல்லணுமா? Tell me guys. இல்ல வேணா நீங்க கட்டிடுங்க. ஓகே, ஸோ அப்போ டேட்டா பேஸில் வந்து ஜஸ்ட் உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஐடிஏ. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுற கமாண்ட் என்ன? கிரியேட். இங்கே தான் போய் கொடுக்கணும் கமாண்ட். MySQL CREATE கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் நேம். நான் இன்னைக்கு டேட் கொடுக்குறேன், September 7_DB. ஸ்பேஸ் விடக்கூடாது டேட்டாபேஸுக்கு. அதுக்கு மேலே அண்டர்ஸ்கோர் போடுங்க. இன்னைக்கு நான் கிரியேட் பண்றதுனால இப்படி போட்டிருக்கேன். நீங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? September 7_DB செமிகோலன் கம்பல்சரி கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா கொரி ஓகேன்னு சொல்லி வரும். இப்படி கொரி ஓகேன்னு வந்தாலே உங்களோட டிபி இந்த ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க நல்லா கொஞ்சம் உத்து கவனிங்க. இந்த மேல ஒரு குட்டி ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரெஃபரன்ஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆகும். இங்க பாத்தீங்களா உங்களோட September 7_DB வந்திருக்கு. பண்ணுங்க பாப்போம். பண்ணி பாருங்க, வந்திருக்கான்னு பாருங்க. இதே மாட்டம் உங்களுக்கு வந்திருக்கா?
ரிஃப்ளெக்ட் ஆகுதா செக் பண்ணுங்க பாப்போம். செக் பண்ணுங்க. பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். டேட்டாபேஸ் டேட்டா ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். கிரேட். ஓகே குட். ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் மூலியமாகவும் சில ஏதாச்சும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது வியூ டேட்டா பேசஸ் கொடுத்து செமிக்கணும் என்ட்ரம் கிடைங்க. சாரி ஷோவா? ஓகே ஓகே சாரி. ஸோ டேட்டா பேசஸ் செமிக்கணும் என்ட்ரம் கிடைங்கன்னா ஸோ டேட்டா பேசஸ் அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கும் இங்கே ஷோ பண்ணி காட்டும். இப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்ட பிடிஎஃப் ஒன்று நான் அனுப்புகிறேன். எஸ்கியூஎல் சம்மந்தப்பட்ட பிடிஎஃப். ஃப்ரீ டைமில் அதை உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே படித்தாலும் சரி, இல்லை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கையில் படித்தாலும் சரி. ஆனால் ஓகே, இன்டர்வியூவில் வந்து கையில் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட். புரியலங்க என்னங்க? டேட்டாபேஸ் செக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே யா சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற டேபிள் எந்த டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் கொடுக்கணும். யூஸ் உங்கள் டேட்டா பேஸ் நேம் என்ன? செப்டம்பர் 7_DB செமிகோலன் கிளிக் என்டர். இப்படி கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் டேபிளுக்குரிய கமாண்டை கொடுக்கணும். புரியுதா? நோட் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க, பண்ணி பாருங்க. பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுங்க. பண்ணியாச்சா? ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த டேட்டா பேஸ் சேஞ்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, இப்போ நீங்க டேபிள் கிரியேட் பண்றதுக்குரிய கமாண்டை கொடுக்கணும். கொரியே கொடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், கொரின்னு தான் சொல்லணும். ஓகே, எப்படின்னா இருங்க, டக்குன்னு அது வர மாட்டேங்குது. கிரியேட் ஓகே, CREAT கிரியேட், CREATE கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். _ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் என்னோட டேபிள் நேம். STUDENTS பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் டேபிள் நேம் ரவுண்ட் ப்ராக்கெட். என்ன கொடுப்போம்? ஃபஸ்ட்டு இன்ட்டு என்ன கொடுப்போம்? ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சீரியல் நம்பர். எஸ் நம்பர்னா சீரியல் நம்பர்னு அர்த்தம். இல்லைனா ஐடின்னு கொடுத்துக்கோங்க. இன்ட்டு ஐடி கமா வார் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கமா. இது தெரியுமா கைஸ்? இன்ட்டு வார்லாம் ஏன் கொடுக்குறோம்? இன்ட்டுங்கிறது அந்த கேரக்டரை செட் பண்ணுறது. அந்த இடத்துல நீங்கள் நம்பரை மட்டும்தான் கொடுக்கணும். வேருங்கிறது வேர்கேர். ஓகேவா? இல்லை கைஸ் இருங்க ஒரே நிமிஷம். எனக்கு எல்லா டேட்டா பேஸும் ஐயோ போட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு ஒரே நிமிஷம். ஐடின்னு போட்டு இன்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த மோங்கோ டிபி இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இது. ஓகே, ஐடி இன்ட்டு இப்படி தான் கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது காலம் நேம். அது வந்து வேர்கேர் வந்து 255 அப் டு 255 தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா 255 கேரக்டர் 255 வரைக்கும் உங்களால் கேரக்டர் வந்து கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நேமுக்கு. ஓகேவா? அதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியாது. டிஃபால்ட்டே அதுதான். அப்புறம் லாஸ்ட் நேம் ஸ்பேஸ் வேர்கேர். ஓகேவா? இதுக்கும் நீங்கள் 255 போட்டுக்கோங்க. கமா அட்ரஸ். ஓகே, அட்ரஸ் வந்து ஸ்பேஸ் வேர்கேர் ஒரு 255 கமா ஏஜ் இன்ட்டு. ஓகே, போதும், அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் போட்டு என்டர் அமைக்கினீங்கன்னா கொரி ஓகேன்னு வரும். நீங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த கொரியை நல்லா கொஞ்சம் உத்து பாருங்க. கரெக்டாக போடணும். சின்ன மிஸ்டேக் வந்தாலும் ஷோயிங் எரர். ஓகே,
இதுதான் டேபிள் கிரியேட் பண்றதுக்குரிய கொரி. ஓகேவா? இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதோட டேபிள் நேம் என்னது? பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க போய் செக் பண்ணுவீங்க? இங்க போய் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க அந்த குட்டி ஐகானை. செப்டம்பர் 7 அந்த டிபியை ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள டேபிள்ஸை கிளிக் பண்ணுங்க. பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சா? இப்போ அதை மேல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க அங்க கிரியேட் பண்ணது இங்க வந்துருச்சு பாருங்க. எஸ் ஆர் நோ கைஸ்? வந்திருக்குல? பண்ணி பாருங்க பாப்போம். இதை பண்ணிட்டு நோட்ல எழுதி வைங்க. அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஒர்க் ஆகுதா? ஓகே சூப்பர். அந்த கமாண்டை நோட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இது இன்டர்நெட்ல போட்டாலே வந்துரும் டேபிளுக்கு. உங்களுக்கு வந்துருச்சா காயத்ரி? ஓகே. இதுல நான் எஸ்கியூஎல் பத்தி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா கூகுள்ல போட்டாலே வந்துரும் அந்த கொரிலாம். ஓகே, மிஸ்டேக் இல்லாம பண்ணலாம். ஓகே, என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், அவ்வளவுதான். சரி, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அந்த டேட்டாபேஸில் போய் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? எந்த டேபிள், அந்த பர்டிகுலர் டேபிள் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் எஸ்டியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் எந்தெந்த டேட்டாவில் எந்தெந்த காலத்துலலாம் டேட்டா ஃபில் பண்ண போறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா அட்ரஸ் கமா ஏஜ். ஓகேவா? ரவுண்ட் பிராக்கெட் ஸ்பேஸ் வேல்யூஸ் ஸ்பேஸ் ரவுண்ட் பிராக்கெட்ல ஐடிக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நான் 1ன்னு கொடுக்க போறேன். ஸ்குவாட்ஸ் கொடுக்க கூடாது, ஏன்னா அது இன்டீஜர். ஃபர்ஸ்ட் நேமுக்கு நான் வந்து விராட் அப்படின்னு குவாட்ஸ்குள்ள கொடுக்குறேன். அது நீங்க சிங்கிள் குவாட்ஸ் டபுள் குவாட்ஸ் எதனால கொடுத்துக்கோங்க. விராட் சிங்கிள் குவாட்ஸ் கமா லாஸ்ட் நேம்ல வந்து கோலி அப்படின்னு கொடுக்குறேன். கமா அட்ரஸ்ல வந்து நான் மும்பை அப்படின்னு கொடுக்குறேன். கமா ஓகே, ஏஜ் வந்து 34 35 கொடுத்துட்டு ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து என்டர் அமுக்குனா கொரி ஓகேன்னு வருதா? ஓகே, ஸோ அப்போ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த டேபிள் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ இந்த டேபிளுக்கு மேலே ஒரு மின்னல் வெட்டுற சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகும், அந்த டேபிள் ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த டேட்டா வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? எஸ்ஆர் நோ கைஸ்? வந்திருக்கா? பண்ணி பாருங்க பார்ப்போம். இதே மட்டும் உங்களுக்கு வந்திருக்கான்ட்டு. இது இந்த மின்னல் வெட்டுற சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, பண்ணி பாருங்க. இந்தாங்க கோடு இருக்கு, பார்த்து பண்ணுங்க. அப்போ அந்த டேட்டா கரெக்டாக போய் ஆட் ஆயிருக்கு.
ஓகேங்க, இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஓகே குட். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இன்னும் 2 டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணுங்க. ஒரு 2 3 டேட்டா இன்சர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டேட்டா கொடுங்க. இப்போ டூன் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து எம்எஸ் தோனி சிங்கிள் குவாட்ஸில் சென்னை, ஏஜ் வந்து 40 41 செமிகோலன் கிளிக் என்டர். இன்னொரு டேட்டா அதே மட்டும் இன்னொரு டேட்டா கொடுங்க. சும்மா அப்பாரோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கோடு ஃபுல்லாக வந்துடும். லாஸ்ட்ல இருக்க மட்டும் தூக்கிக்கோங்க. ரோஹித் சர்மா மும்பை 36. ஓகேவா? சும்மா ஒரு 3 டேட்டா கொடுங்க. 3 இல்லை 5 டேட்டா கொடுங்க. உங்களோட விருப்பம். நான் இதுக்கு அடுத்த கோடி போடுறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேங்க. வந்திருக்கா? ஒரு 3 டேட்டா போட்டிங்களா? 3 டேட்டா போட்டிங்கன்னா இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க வந்திருக்கான்ட்டு. 3 டேட்டா எனக்கு வந்திருக்கு. இன்சர்ட் பண்ணியாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? நீங்க ஸ்வேதா? போலாங்க. ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா அடுத்து என்னன்னா இதை வந்து இந்த டேட்டாவை இங்க எப்படி வியூ பண்ணி பார்க்கறது அதுதான் இப்போ நான் சொல்லி தர போறேன். ஒன்றும் இல்லை, செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்பேஸ் ஃப்ரம் டேபிள் நேம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் Python_students செமிகோலன் கிளிக் என்டர். அப்ப உங்க டேட்டா வியூ ஆகுதா? இதுதான் டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கறது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க. செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஓகே குட். நெக்ஸ்ட் போலாமா? போலாம். நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் இதுலயே வந்து இப்போ எனக்கு அந்த அட்ரஸ் வந்து மும்பையில் இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அப்படிங்கிற இந்த வேர் கிளாஸ் அப்படிங்குவாங்க. CLAUSE கிளாஸ் அப்படிங்குவாங்க. வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்பேஸ் எந்த காலம்? அட்ரஸ் காலம் வந்து சிங்கிள் குவாட்ஸ்ல எனக்கு வந்து மும்பைங்கிற டேட்டாலாம் எங்க இருக்கோ அதை மட்டும் எனக்கு செமிகோலன் போட்டுக்கோங்க. அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு மும்பை டேட்டா மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆகுதா? ஓகே, பண்ணி பாருங்க பார்ப்போம். இதே நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபில்டர் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, வருதுல ஒரு அப்பா ஆரம்பர் காமிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அப்பதான் அந்த பழைய கூட அப்படியே வரும். இதே மாட்டோம் இன்னொன்னுக்கு கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். வேர்ல வந்து எனக்கு ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போடலாம். இப்போ தெரியும் ஈக்குவல் டு 40 அல்லது இப்போ 40க்கு மேல எனக்கு ஏஜ் யார் இருக்காங்களோ அவங்க டேட்டா வேணும். 40 அல்லது 40க்கு மேல ஏஜ் இருந்துச்சுன்னா அவங்க டேட்டா மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணா எனக்கு டோனியோட ஏஜை காட்டுதா? ஏஜ் 41. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்க லாஜிக் போடலாம். எனக்கு லெஸ் தென் வந்து இந்த ஏஜுக்குரியவங்களாம் வேணும். ஓகே, அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க. இதை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு அனுப்புறேன். ஒன்று இருக்கு என்கிட்ட, சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் டெய்லி அதை மட்டும் நீங்கள் ஒரு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அது இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். SQL. ஓகே, மறந்துடாதீங்க.
இன்டர்வியூக்கு நீங்க இல்ல, உங்களுக்கு ஒர்க் பண்றதே SQL வெரி இம்பார்ட்டன்ட். பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். போலாம். ஓகே, அடுத்து வந்து ஆர்டர் பைன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஆர்டர் பை கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அதுக்காக இது யூஸ் பண்ணுவான். அதே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒன்றும் இல்லை, ஆர்டர் பைன்னு மாற்ற போறீங்க, அவ்வளோதான். ஆர்டர் பை, ஓகே. ஆர்டர் பை ஸ்பேஸ் விட்டு பை வரும்னு நினைக்கிறேன். ஆர்டர் ஸ்பேஸ் பை ஏஜை கொடுப்போமா? ஏஜ் தான், என்ன நம்பர் அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஆர்டர் பை வருதா எனக்கு? ஏன்னா ஆர்டர் பைனா என்னது? அசெண்டிங் ஆர்டர், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரும். என் டேட்டா வருது பாத்தீங்களா? அந்த ஏஜை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஏஜ்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வரும். புரியுதுல? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப டிசெண்டிங் ஆர்டர்னா என்னங்க நான் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இது அந்த ஆர்டர் பை ஏஜ் கொடுத்தீங்கல்ல, அது பக்கத்துல DESC அப்படின்னு கொடுங்க, அவ்வளவுதான். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். தலைகீழா வருது அந்த ஏஜ், 41 36 35 இப்படியும் நீங்க கொடுக்கலாம். ரெண்டையுமே பண்ணி பாருங்க பாப்போம். நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப ஆர்டர் பைங்கிறது என்னன்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அது அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் எடுத்து நீங்க பண்ணணும். இதுதான் சும்மா ஒரு பேசிக். இது நீங்க கம்பல்சரியா தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்ணி ஆகணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இதை பிராக்டிஸ் பண்றீங்களோ, நீங்களா அது பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு பைத்தான்ல இதே தான் நம்ம அங்க பைத்தான்ல யூஸ் பண்ண போறோம். அப்ப அது உங்களுக்கு புரியும், ஓகேவா? எதுக்கு வந்து நம்ம லாஜிக்லாம் எழுதுறோம், அப்படி எதுக்கு நம்ம பேசிக்ஸ் படிச்சோம், எதுக்கு அதை படிச்சோம் இதை படிச்சோம், எல்லாமே உங்களுக்கு அடுத்த கிளாஸ் கவர் ஆகும். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும், பட் ஒரே நாள் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு ஃப்ரீடமா நீங்க படிக்க மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் முதல்ல இதுல ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. அப்ப அதை படிக்கிறப்போ உங்களுக்கு செம்மையா புரியும். நாளைக்கு என்ன டைம்ல கனெக்ட் பண்ணலாங்க? நாளைக்கு என்ன டைம்ல கனெக்ட் பண்ணலாம்? காயத்ரி and சுவேதா, மார்னிங் 10 to 11. மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் ஓகேவா? இதே டைம் கூட ஓகேவா? ஓகே, இல்லனா 6 to 7. சரி, ஓகே. 6 to 7 ஓகே தான். உங்களுக்கு காயத்ரி 6 to 7 ஓகேவா? யா, பாத்துட்டு சொல்லுங்க. மேபி ஏதாவது நீங்க ஊருக்கு கிளம்புற மாட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி. யா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 5 to 6 ஒரு 1 hour வைக்கிறேன். போதும், 1 hour போதும். பொறுமையா தான் கொண்டு போறேன், ஓகேவா? ஏன்னா நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. 5 to 6 ஓகேவா? 5 to 6 ஓகேன்னு சொல்றீங்களா? இல்ல கிளாஸ் 5 to 6 ஆ 6 to 7? இல்ல, அதுதான் உங்கள்ட்ட அதான் நான் கேக்குறேன். எந்த டைம் வைக்கலாம்னு சொல்லி கேக்குறேன். 5 to 7 குள்ள என்ன டைம் இருக்கு? சரி, ஓகே. அப்ப 5 to 7 குள்ள இதனால ஓகே தானே உங்களுக்கு? அப்ப நான் ஒரு 5:30 to 6:30 ஓகே அப்படி நான் வச்சுக்கிறேன், ஓகேவா? யா, ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இது கண்டிஷன் அண்ட் ஆபரேட்டர், சாரி லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர் என்னன்ட்டு அந்த இதை யூஸ் பண்ணலாம். பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேர், ஓகேவா? வேர் எனக்கு வந்து அட்ரஸ் வந்து மும்பையா இருக்கணும். நல்லா கவனிங்க, அட்ரஸ் வந்து மும்பையா இருக்கணும். அண்டு அட்ரஸ் மும்பையா இருக்கணும். அண்டு ஏஜ் வந்து greater than or equal to 35 பிளஸ் இருக்கணும். ஓகே,
இல்லைனா 36 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 36 ப்ளஸ் இருக்கணும். செமிகோலன் கிளிக் என்டர். எனக்கு எப்படி ஆன்சர் வருதா? அதாவது அட்ரஸ் வந்து மும்பையா இருக்கணும், ஏஜ் வந்து 36க்கு மேல இருக்கணும். 36 இருக்கலாம் அல்லது 36க்கு மேல இருக்கலாம். இப்படி ரெண்டு கண்டிஷனும் எங்க ட்ரூ ஆகுதோ அந்த டேட்டாவை மட்டும் எனக்கு எடு அப்படின்னா எடுத்துட்டேன் பாத்தீங்களா. ஏன்னா அட்ரஸ் வந்து மும்பை வந்திருக்கா, அதே மாட்டா ஏஜ் 36க்கு மேல தான் இருக்கா, 36 அல்லது 36 இருக்கா, அப்ப கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? இப்ப புரியுதுல உங்களுக்கு இந்த லாஜிக்? இதே தான் ஆர் கண்டிஷன். ஆருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. ஆருக்குன்னு ஓஆர்னு போடுங்க, அவ்வளவுதான். சும்மா இந்த ரெண்டு மட்டும் போதும், ஒரு பேசிக்ஸான இது. எனக்கு இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் எனக்கு டேட்டா வரும் பாத்தீங்களா. ஏன்னா ஏஜ் 36க்கு மேல இருக்கு, 36 அல்லது 36க்கு மேல இருக்கு, அதுவும் எடுக்குது. அட்ரஸ் மும்பையா இருக்கு, அதுவும் எடுக்குது. ஓகேவா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்டு 6 நாட்டுக்கு வந்து இதை பார்த்துக்கு போட்டுக்கோங்க. நாட்டுக்கு என்ன பண்ணணும்னா இது கரெக்ட். இந்த இடத்துல வேர் நாட் அட்ரஸ் வந்து மும்பை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இங்க பாருங்களேன், சென்னை மட்டும் வருதா? புரியுதா கைஸ்? அண்டு 6 நாட்டு நம்ம படிச்சோம்ல பைத்தான்ல, ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர், அந்த மூணையே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, வேர் இப்படி நாட்டு அந்த அட்ரஸ் வந்து எனக்கு மும்பையா மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு நான்வெஜ் மட்டும் இருக்க, பிரியாணி மட்டும் வேணாம், நான்வெஜ் மட்டும் வேணாம் அப்படின்னா நீங்க இது கொடுத்தனா மிச்சம் இருக்க வெஜ் பூரா டிஸ்பிளே ஆகும். அந்த மாட்டம் இது. இந்த மூணையும் நோட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க. அவுட்புட் வருதுன்னா சொல்லுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், இது நல்லா கவனிங்க. நீங்க எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே கிரெட் ஆபரேஷன் மெத்தட்ல படிக்கணும். கிரெட்னா கிரியேட், ரீடு, அப்டேட், டெலீட். கிரியேட்னா ஒரு டேட்டா பேஸை எப்படி சார் ஒரு டேட்டா எப்படி கிரியேட் பண்றது, பண்ணிட்டீங்க. ரீடுனா அதை எப்படி வியூ பண்ணி பார்க்கறது, அதை தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வியூ பண்ணி பார்த்து தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்து என்னது? யூனா என்னது? அப்டேட் பண்றது. ஓகே, அதை தான் இப்போ சொல்லி தர போறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு இன்டர்வியூல கேட்டது எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. இந்த கிரெட்டை பத்தி தான் கேட்பாங்க. இப்போ நான் என்ன அப்டேட் பண்ண போறேங்கிறத பாருங்க. அதுக்கு கொரி என்னன்னு பாருங்க. அப்டேட். ஓகேவா? ஓகே, அப்டேட் ஸ்பேஸ் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அப்டேட் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் நேம். ஓகேவா? பைத்தான் ஸ்டூடெண்ட் அப்டேட் ஸ்பேஸ் பைத்தான் டேபிள் நேம் செட்டுங்கிற இந்த கீவேர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இதில் தான் இன்டர்வியூல விட்டேன். ஓகே, நல்லா ஞாபகம் இருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டாக போட்டேன், இது இந்த செட்டுங்கிறதே விட்டுட்டேன், அதனால ப்ராப்பராக வரல எனக்கு. அப்போ அப்டேட் டேபிள் நேம் செட்டுங்கிற கீவேர்டு. இப்போ எதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, சரி ஏஜ் வந்து 35 இருக்கு அப்படின்னா, ஏஜ் வந்து 35 எங்க இருக்கோ, ஓகே, ஏஜ் வந்து 35 எங்க இருக்கோ அதை வந்து இல்ல ஏஜ் வந்து இருங்க, எனக்கு குழப்புது. அப்டேட் பைத்தான் ஸ்டூடெண்ட் செட்டு. எனக்கு வந்து விராட் கோலி வந்து பெங்களூர் தானே, அந்த ஐபிஎல் மேட்ச், அதனால அட்ரஸ் வந்து பெங்களூரா நான் மாத்துறேன். பெங்களூரா நான் மாத்துறேன். மாத்த வேண்டியதை செட்டு போடணும். செட்னா அதான், செட்டு பக்கத்துல நீங்க என்ன போறீங்களோ அப்ப இதை தான் நீ மாத்த போற அப்படின்னு அர்த்தம். அப்டேட் பண்ண போறேன்னு. செட் அட்ரஸ் வந்து பெங்களூரா மாத்தணும். எங்க மாத்தணும்? வேர். ஓகே, ஐடி வந்து எங்க வந்து ஐடி வந்து 1ன்னு எங்க இருக்கோ அங்க போய் மாத்தணும். ஓகே, ஏன்னா 1 தானே விராட் கோலியோட ஐபிஎல் டீம் வந்து இப்ப மும்பை பெங்களூரா, அதனால நான் பெங்களூர் மாத்த போறேன். அப்ப செட்டு பக்கத்துல நீங்க மாத்த வேண்டிய இதை நீங்க கொடுக்கணும். அதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப அப்டேட் பைத்தான் டேபிள் நேம் செட்டுங்கிற கீவேர்ட், அது மாத்த வேண்டியதை பக்கத்துல போட்டேன். அதாவது அந்த காலம் அட்ரஸ் வந்து பெங்களூரா மாத்தணும். எங்க மாத்தணும்? வேர் ஐடி வந்து எங்க 1 இருக்கோ. ஓகே, 1 ரோ அஃபெக்ட்னு வந்துருச்சா? இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார் கொடுத்து அந்த கமெண்ட கொடுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுப்பீங்கல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி இருக்கா பெங்களூருன்ட்டு அப்டேட் ஆயிருக்கா? புரியுதா கைஸ்? பண்ணி பாருங்க பாப்போம், பண்ணி பாருங்க. இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் கைஸ். நீங்க இங்கேயும் செக் பண்ணி பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, எனக்கு பெங்களூர் அப்டேட் ஆயிருக்கா? பண்ணி பாருங்க. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்டேட் டேபிள் நேம் செட் கீவேர்டு, அது எதை மாற்ற போறீங்களோ அது பக்கத்தில் அந்த இதை போடணும். அந்த காலம்ல அந்த வேல்யூவை போடணும். எனக்கு அட்ரஸை வந்து பெங்களூரா மாற்றணும் அப்படின்னு மாற்ற போறேன்.
ஓகேங்க. வருதா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து delete பண்ணுறது. ஓகே இது ஈஸியாக தான் இருக்கும். delete வந்து delete ஃப்ரம் இங்கே சின்டெக்ஸ் சொல்லி பார்த்துக்கிறேன். delete ஃப்ரம் டேபிள் நேம் வேர் அது எந்த காலமோ அதை நீங்கள் அதை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்ட். போட்டு பார்க்குறேன். delete ஸ்பேஸ் delete ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் students ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இப்போ யாரை நான் delete பண்ணணும் அப்படின்னா ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 40ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 40 அல்லது 40க்கு மேலே யாரெல்லாம் ஏஜ்லாம் இருக்கோ அவங்க டேட்டாவை delete பண்ணுன்னு கொடுத்து என்ட்ரு அமுக்கிறேன். எனக்கு கொரி ஓகே ஆயிருக்கா? இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுக்குறேன். எனக்கு அந்த டோனியோட இதை காணாம பாருங்களேன். ஏன்னா நான் 40 வயசு அல்லது 40க்கு மேலே இருக்கவங்கள நான் delete பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எனக்கு டோனியோட டேட்டா delete ஆயிடுச்சு. புரியுதா கைஸ்? இப்படி தான் நீங்கள் delete பண்ணலாம். பண்ணீங்க delete ஃப்ரம் டேபிள் நேம் வேர் அந்த கண்டிஷன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட். போலாமா? ம். ஓகே ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நான் சொல்லிட்டேன் எல்லாமே. இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேணா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கூட ரீசெண்டாக இப்போ இதை யூஸ் பண்ணேன் இந்த கொரியை. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் students ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக லிமிட் வந்து இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன்னா ஓகே எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டில் வர டேட்டா மட்டும் வரும். அதாவது நீ இப்போ ஒரு 10,000 டேட்டா இருக்குன்னா எனக்கு லிமிட் 10ன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வர 10 டேட்டா மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா கைஸ்? நான் 1ன்னு என்கிட்ட இருக்கிறதே 2 டேட்டா தான். அதில் 1ன்னு கொடுத்தனால 1 டேட்டா மட்டும் டெலிட் ஆகுது. சாரி டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ லிமிட்டுங்கிறது ஒரு கீவேர்ட். நோட் பண்ணிக்கோங்க இதான். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டா மட்டும் உங்களால் எடுத்துக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க. லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் போதும். ஓகே ஒரு பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாமே. அப்புறம் அந்த எஸ்கியூஎல் யாருக்கும் அமிச்சேனே இதை எஸ்கியூஎல் டெவலப்பர் பிடிஎஃப் எஸ்கியூஎல் ரிக்வெஸ்டிங் நோட்ஸு ஓகே ஒரே நிமிஷங்க. இது நீங்கள் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். உங்களுக்கு அந்த ஒரு டேட்டா ஒன்று இருந்துச்சு. எஸ்கியூஎல் காட் இட். ஒரே நிமிஷம். எஸ்கியூஎல் நோட்ஸ் ஓகே உங்களுக்கு நான் ஒன்று ஐயோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் கைஸ். ஸோ இதை நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அதே தான் நீங்கள் டேட்டா எஸ்கியூஎலை பற்றி சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தயவுசெஞ்சு இந்த இன்டர்வியூ நீங்கள் போகிறதுக்குள்ளே இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா இது எஸ்கியூஎல்ங்கிறது தனி கோர்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பேசிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஆஃப் யூஆர் டெவலப்பர், ரைட்? அதுக்காக உங்களுக்கு பேசிக்ஸ் ஒரு டெவலப்பரா என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒர்க் பண்றதுக்கு தேவையானது இதை தாண்டி இருக்கு ஆக்சுவலா. அதான் அந்த யூனியனு, ஜாயினு அதெல்லாம் இருக்கு. அதையும் நீங்க அதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது உங்களுக்கு சூப்பரா புரியும் நினைக்கிறேன். எல்லாமே இருக்கும், அழகா இருக்கும். ஓகேவா? இதை நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே. யா, இதுல எல்லாமே இருக்கும். இதுல டவுட்டா இருந்தா நீங்க நெட்ல இன்டர்நெட்ல போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, எஸ்கியூஎல் இல்லாத வெப்சைட்டே கிடையாது. ஓகே, இது நீங்க அந்த ஜாயினை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆசியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக நான் சொல்றேன். ஜாயின், லெஃப்ட் ஜாயின், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் அதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்குள்ளே சும்மா ஃப்ரீ டைம்ல ஒவ்வொன்றா பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 34 பேஜஸ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 பேஜை கம்ப்ளீட் பண்ணா கூட அதுவே கம்மி தான். ஒரு 5 பேஜை கம்ப்ளீட் பண்ணா கூட ஒரு 1 வீக்ல நீங்க முடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? பொறுமையா போட்டு பாருங்க. இப்படி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த MySQL கமெண்ட் லைனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஒர்க் பெஞ்ச் இதை நீங்க அந்த கொரியை பாக்குறீங்க, பொறுமையா அப்படியே போட்டு பார்த்து நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு படிங்க. அவ்வளவுதான் கைஸ். கண்டிப்பா நீங்க வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கனாலே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல எஸ்கியூலையும் கேட்பான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு குழம்பு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை படிக்காம இன்டர்வியூ போயிடாதீங்க. ஓகேவா? வெறும் பைத்தானை மட்டும் வச்சுட்டு போகாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த ஒர்க் பண்ண விதத்துல சர்வர் சைடு ஏதாவது கேட்பாங்கன்னு தோணுது. ஓகே, என்ன சர்வர் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத நான் பின்னாடி அதை மட்டும் உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். அதை எப்படி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கிட்டப் ஒன்று சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. கிட்டப் அப்படின்னா பிட் பக்கெட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நான் சொல்லி கொடுக்கணும். ஓகே, உங்கள்கிட்ட கிட்டப் அக்கௌண்ட் இருக்குல்ல? நான் இருக்குல்ல கைஸ்? எல்லார்கிட்ட இருக்குல்ல கிட்டப் அக்கௌண்ட்? நான் சொல்லி ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது நீங்க பண்ணது வந்து அப்படி ஈஸியா பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து இந்த VS கோடு மூலமா உங்களோட கோடை அப்படியே கமிட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் கம்பெனில ஒர்க் பண்றது. அதையும் நான் சொல்லி தரேன். நான் மறந்துட்டேன்னா என்ன ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். அதையும் கொஞ்சம் நான் பார்க்கணும். ஓகேவா? அது ஒரு இடம் என்னோட லேப்டாப்ல எடுக்கல. அது எதனால தெரியல. நான் செக் பண்ணி சொல்றேன். ஏன்னா அந்த கிட்டப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா கேட்பாங்க. அதாவது கேட்க மாட்டாங்க அதெல்லாம். ஆனா நீங்க சொல்லணும், இப்படி நான் கிட்டப்ல கமிட் பண்ணிடுவேன், என்னோட டெய்லி ஒர்க் இதுதான் அப்படிங்கிற மாட்டேன் நீங்க சொல்லணும். ஓகே, அதுதான் அதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகேவா? அது கண்டிப்பா அதான் கடைசி ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் கைஸ். அப்போ உங்களுக்கு பக்காவா ஒரு பைத்தான் டெவலப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டே பண்ணுவோம். எல்லாமே அப்கமிங் கிளாஸ் நான் சொல்றேன். ஓகே, வேற எதுவும் கேட்கணுமா கைஸ்? இதை போய் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததை பிளஸ் இன்க்ளூடிங் ஃப்ரீ டைம்ல இதை நான் சென்ட் பண்ணதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு நான் வரப்ப பைத்தானுக்கும் எஸ்கியூஎலுக்கு என்ன சம்பந்தம், இதை பைத்தான்ல எஸ்கியூஎல் எப்படி கனெக்ட் பண்ணி கோடிங் மூலியமா போட்டு எப்படி பண்றாங்கங்கறத நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே கைஸ்? ஓகே. சோ நாளைக்கு வரதுக்குள்ள நீங்களா ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? தட்ஸ் ஆல் கைஸ். வேற எதுவும் கேட்கணுமா என்கிட்ட?